இட்ஸ் ஃப்ரைடே அண்ட் நைட் 8 o'clock. டின்னருக்கு சுட சுட சாம்பார் வித் தோசை தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. கீ தோசை வித் சாம்பார். மறுநாள் மார்னிங்க்கு வந்து மீல் மேக்கர் கிரேவி கூட சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணேன். மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு உப்பு போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன், அது கூடவே பெரிய வெங்காயம் 2, சின்ன தக்காளியாக இருந்தனால 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், கூடவே இஞ்சி பூண்டு. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் குக்கரில் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கின அப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு இது எல்லாத்தையும் அரைச்சி அது கூட சேர்த்து தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தூவி இறக்கணும். சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.